வணக்கம் தோழர்களே. தமிழர்கள் கையில் எடுக்கின்ற எந்த ஒரு போராட்டமும் உலகம் உற்று பார்க்கிற கொண்டாடுகிற போராட்டமாக மாறும். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த போராட்டம், மும்மொழி கொள்கைக்கு எதிரான இந்த போராட்டம், தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான இந்த போராட்டம் இந்தியாவை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. இந்தியா மட்டும் இல்லங்க, சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் நம்முடைய தமிழ் மக்கள் அங்க போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிக்காதீர்கள் அப்படின்னு எப்பவுமே நடக்கிறதா. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை சத்தமே இல்லாம மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சத புள்ளி விவரங்களாக ஊடகங்கள் பேசி இருக்கின்றன. பேசாம இருக்க முடியுமாங்க? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சங்கிகளுக்கு பிடிக்காது. சும்மா இருக்கும் போதே இந்த அடி அடிக்கிறானுங்க. இன்னும் ஒரு படி வளர்ந்துட்டானுங்கன்னா நம்மளெல்லாம் உள்ளேயே அண்டவிட மாட்டானுங்கன்ற அச்சம் சங்கிகளுக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலை காலி செய்யணும், அறிவு சூழலை அழிச்சிடணும். இதத்தான் ஹிட்லர் செஞ்சான். ஹிட்லர் ஜெர்மனில இருந்த யூதர்களினுடைய நூலகத்தை எரிச்சு ஒண்ணுமில்லாமக்கணும். 20,000 புத்தகங்களை எரிச்சிட்டு ஹிட்லருடைய நண்பன் கோயபெல்ஸ் தான் இதை செய்யறான். செஞ்சு முடிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாப்ல, நாங்கள் யூதர்களின் அறிவுலகத்தை அழித்து விட்டோம் என்று சொன்னார்கள். இலங்கையில கூட அதே தானே நடந்தது. தமிழர்களுடைய நூலகம் அழிக்கப்பட்டது இல்லையா? அப்ப தெளிவா இருக்கணும், இந்த பாசிச கும்பல் அறிவுலகத்தை தான் முதலில் அழிப்பார்கள். எங்கேயுமே அடக்குமுறையை, சேதைச்சதிகாரத்தை கையில் எடுக்கிற அதிகார வர்க்கம் எப்போதும் முதலில் கை வைப்பது அறிவுலகத்தை. அதைத்தான் தமிழ்நாட்டிலையும் செய்யறான். தமிழ்நாட்டிலையும் நம்மள கல்வியற்றவர்களாக நம்முடைய வருங்கால தலைமுறையை நிறுத்துவதா அவங்களுடைய குறிக்கோளே. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மொழி திணிப்பு. ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தோழர்களே. இந்த போராட்டம் இருக்குல்ல, ஆசிரியர்கள் இறங்கி போராடுறாங்க, கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் வெளியே வந்து களத்தை கதற விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வேறு வேறு வடிவங்களிலே போராடுறாங்க. பெண்கள் கோலம் போடுறாங்க, பெண்கள் கோஷம் போடுறாங்க, வெளியே வந்து போராட்ட களத்துல நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுச்சு? திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அந்த இந்தி எழுத்தை அழிக்கிற போராட்டத்தை, இந்த கருப்புமை பூசி இந்தி அழிப்பாங்கல்ல அந்த காலத்துல இருந்து, அது ஒரு போராட்ட வடிவமாமே தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்ட வடிவமாவே இருக்குது. அதை எடுத்து இப்ப மிக சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி தார்பூசி இந்தி எழுத்துக்களை அழிக்கிற போராட்டத்தையும் செஞ்சாங்க. இப்படி பல்வேறு விதமான போராட்டங்களை செஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு ஆதரவாக அகில இந்திய அளவிற்கான எலிமெண்டரி ஸ்கூலினுடைய அந்த கூட்டமைப்பு, எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு ஐபெட்டோ, அந்த ஐபெட்டோ என்ன பண்ணாங்கன்னா கடுமையான விமர்சனங்களை வைத்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டுட்டு, நீங்க கூடிய விரைவில் பணம் கொடுக்கலனா தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிடுவோம். நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அங்க போய் டெல்லியில தர்மேந்திர பிரதான் வீட்டை ஏற்கனவே முற்றுகையிட்டாங்க. இப்படி போராட்டம் பெருகிட்டே வருது. நேத்து கர்நாடகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தலைவன்னா இப்படி இருக்கணும்யா, ஒரு மாநிலம்னா இப்படி இருக்கணும்யா, மக்களும் மற்றவர்களும் ஒரே அணியில நின்னு அடிச்சாடுறாங்க எதிரிங்களை அப்படின்னு தமிழ்நாட்டை பார்த்து பொறாமையோடும் கொண்டாட்ட மனநிலையும் பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலைக்கு இடையில தான் எப்ப தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழர்கள் உடனடியாக குரல் கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த போது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் தங்களுடைய எதிர்ப்பை போராட்டங்கள் வடிவாக காட்டினாங்க. அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்த்தது. அதைத்தான் நேத்து செஞ்சிருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்காவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோல நம்முடைய தமிழர்கள் போர்டை ஏந்தி கடுமையான போராட்டத்தை செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணு, திணிக்காதே திணிக்காதே, இந்தியை திணிக்காதே, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்லட்டும் அப்படின்னு கோஷம் போட்டு, தமிழுக்குள்ள வந்து நீ எப்படா இந்திய திணிப்ப, எங்களை பார்த்தா எப்படி இருக்கா, நான் ஊரை விட்டு வேணா வருவேன், என் மொழியை விட்டு நான் வரல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க கோஷம் போறத பாருங்களேன். பாத்தீங்கல்ல, எங்கே போனாலும் என் மொழிக்கு ஒரு ஆபத்து, என் இனத்தின் அடையாளத்திற்கு ஒரு ஆபத்துனா உடனே களத்துல வந்து நிக்கிறான் பாருங்க. அதுதான் நம்ம பயிற்சியே, அதுதான் நம்ம பயிற்சி. போராடாம எதுவும் கிடைக்காது நமக்கு நல்லா தெரியும். எங்கிருந்தாலும் என் நிலத்திற்கான போராட்டத்தை கையில் எடுக்கிற தமிழர்கள் இருக்காங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிக்குது. புரியுதுங்களா? இது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் பேசுறாரு, அங்க இருந்து போராட்ட களத்துல நின்று ஒருத்தர் பேசுறாரு, மொழி என்பது அறிவில்லை என்கிறார். இதைத்தான் நம்மளா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். மொழின்றது அறிவில்ல,
ஆங்கிலம் தெரிஞ்சவங்களும் பயங்கர அறிவாளி, அப்படிலாம் கிடையாது. ஏன் வெள்ளக்காரை மாடு மேய்க்கல ஆடு மேய்க்கல, அது வேற. தாய்மொழி என்பது வேறு, வேற்று மொழிகளை நாம் கற்றுக்கொள்வது என்பது வேறு. தாய்மொழி வழியாக அரசியல், வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் நமக்கு ஜீன் வழியாவே கடத்தும் மொழி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேற்று மொழிகளை கற்றுக்கொள்வது பயன்பாட்டுக்காக. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சிம்பிள். உலக அளவுல இன்னைக்கு கம்யூனிகேஷனா ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா அது பெரிய அளவுல இருக்கிறது ஆங்கிலம் தான். அதுலலாம் ஆங்கிலம் கத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா ஒரு மொழியை படிச்சுக்கிட்டா உலக நாட சுத்தி வந்துடலாம். தமிழை படிச்சுக்கிட்டா நம்ம மொழி சாகாம பாதுகாக்கலாம். இப்படித்தான் சிம்பிளா நம்ம கையில வச்சிருக்கிற மொழிக்கான கருத்து. இதுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு நீ ஹிந்தி படி, நீ அது எதுக்கு படிக்கணும்? 2 மொழியை படிச்சோமா, சட்டுப்புடுன்னு எக்ஸ்ட்ரா 2 கோர்ஸ் படிச்சோமா, எக்ஸ்ட்ரா 2 கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சோமா, எக்ஸ்ட்ரா 2 CA கோர்ஸ் படிச்சோமா, அப்படி போயிடணும். சும்மா நான் ஹிந்தி படிக்கிறேன் 4 தளம், சரிங்க 38 மொழி படிச்சு என்ன ஆக போகுது? நான் ஹிந்தி படிச்சோம்னா உடனே அப்படி பொங்கிருமா? இதெல்லாம் அரைவேக்காட்டுத்தனமான அரசியல். இதுக்கு பின்னாடி காவி அஜெண்டா இருக்கு. அதை நம்ம பட்டையடி அடிச்சு தூக்கி எறிவோம். அதுல இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு வீச்சை நேற்று உலக நாடுகளில் தந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம சைலண்டா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள் பயங்கரமா டிஜிட்டலைஸ்ட் ஆயிருக்கு. இங்க அண்ணாமலை பேசிட்டே இருப்பான், என்னவா என்ன இங்க நீங்க அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஹிந்தி படிக்க கூடாதா, அவங்க மட்டும் வேற ஒரு 3வது லாங்குவேஜ் படிக்க கூடாதா? அட அரைவேக்காடுகளா, இப்பதான் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு. முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறைன்னு பள்ளிக்கூடத்துக்குள்ள படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மேல சுமைய கொடுத்து அதை பாதியிலே ஓட விடக்கூடாது. இப்பதான் டிராப் அவுட் தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு. ஏன்னா பள்ளி கல்வி எளிமையா கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்க படிக்க முடியுது. வீட்டுல பெரிய அக்சஸ் இல்லாட்டினாலும், வீட்டுல யாரும் சொல்லி கொடுக்கலனாலும், டியூஷனுக்கே போகலனாலும் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறத வச்சு அந்த குழந்தை பாஸ் ஆகுது. அந்த குழந்தை அடுத்தப்பட்ட கல்வி நடவடிக்கைக்குள்ள போக முடியுது. இதை உடைக்கணும்னு தான் இந்த கும்பலோடைய நோக்கம். இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் 2 மொழியை போட்டோம்னா திணறி போயிருங்க, கண்ணு மொழி புதுங்கி போகும். எப்ப நான் தமிழை படிக்கவா, இங்கிலீஷை படிக்கவா, இங்கிட்டு கணக்க படிக்கவா, அறிவியலை படிக்கவா, இங்க சோசியல் சயின்ஸ் சொல்ற வரலாறு புவியியலை படிக்கவா, என்னையா நான் படிக்க, ஏயா என்னை போட்டு உருட்டுறீங்கன்னு அந்த பிள்ளைங்க நொந்துருங்க. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்குதான் பள்ளி கல்விக்குள்ள வந்திருக்கிற 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை குழந்தைகளை இப்படியே ஸ்டாப் பண்ணி தெருவில் ஓட்டி விட்டுறது. இதுதான் இவங்களுடைய ஐடியா. அதை நம்ம எப்பயுமே கையில் எடுக்கக்கூடாது. இதைத்தான் அரசு செய்யுது. அரசு 40,000 அரசு பள்ளிக்கூடங்களுக்கு, 40,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிக்கூடங்கள் டிஜிட்டலைஸ்டா இருக்கு. இந்த டிஜிட்டல் அந்த வகுப்பறை இருக்குல்ல, அது பெரிய அளவுல மாணவர்களை குதூகலப்படுத்துது. சின்ன குழந்தைங்க 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற குழந்தைக்கு சாட்டுல ஒரு ஆப்பிள் படத்தை ஒட்டி இதுதான் ஆப்பிள்னு காட்டுறதை விட டிஜிட்டல் போர்டுல டப்புன்னு தட்டினா ஒரு ஒரிஜினல் ஆப்பிள் நிற்கும். அப்படியே ஒரு ஆப்பிள் தோட்டத்தை கூட கொண்டு வந்து காட்டலாம். அந்த குழந்தைங்க ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எளிமையா இருக்கும் கல்வி. காட்சிப்படுத்தி படிக்கும் போது இன்னும் எளிமையா உள்ள போகும். ஸோ 5ஆம் வகுப்பு வரை எல்லா குழந்தைங்களுக்கும் டிஜிட்டல் வகுப்பறைகளை வச்சு இந்த மாதிரியான பாடத்திட்டத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 8 to 12 எல்லா குழந்தைங்களும் இங்க 2-3 விஷயம் படிக்கிறாங்க. 1 சோர்ஸை தேடி எடுக்கிறது. என்னென்ன பாடங்கள்லாம் நடத்திருக்காங்க, அதுல என்னென்ன விஷயம் இருக்கு, அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இதுல இருக்கு. 1 வேர்டு வரைக்கும் தொகுப்பா இருக்கு. இந்த குழந்தைங்க ஏதாவது படிக்கணும்னா டக்குன்னு இன்னைக்கு நான் ஒரு பாடம் படிக்க போறேன்னா அதுக்குள்ள போயிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னென்ன 1 வேர்டு இருக்கு, அந்த எப்படி படிக்கலாம், டப்புன்னு தட்டி படிச்சிடலாம். ஒரு மணி நேரத்துல 2 பாடத்தை முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க வீட்டு போயிருங்க. எவ்வளவு எளிமையா இருக்கு. 1 வேர்ட்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அணுகணும், என்ன ஏது எல்லாமே இருக்கு அதுல. இன்னொன்னு, புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது கொட்டாவி வரும். டிஜிட்டல் போர்டை பார்க்கும்போது கொட்டாவி வராது. ஒரு 4 பேர் சேர்ந்து அதை கத்துக்கும் போது இன்னும் எளிமையா அது உள்ளுக்குள்ள போகுது. டீச்சர்ஸ்க்கு தனியா பிராக்டிசஸ் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் தனியா இந்த கம்ப்யூட்டர் எப்படி கையாளுவது, கம்ப்யூட்டர் மூலமா மாணவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது, மாணவர்களுக்கு எப்படி தங்களுடைய சப்ஜெக்டை கொண்டு போவது அப்படின்ற பயிற்சி தனியா கொடுக்குறாங்க. அப்போ மெட்டீரியல் எடுக்கலாம், சோர்ஸ் எடுக்கலாம், சப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்களை தேடி பிடிக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் பயிற்சி, இன்னொரு பக்கம் டெஸ்ட்டுக்கு பயிற்சி, இங்கிலீஷ் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வேலைகளையும் இவங்க பண்றாங்க. இந்த ஸ்கில் அப்படின்றோம்ல, ஸ்போக்கன் ஸ்கில், அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆப் செட் பண்ணிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. அதன் மூலமா அன்றாடம் போய் அந்த குழந்தைங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து அதை பார்த்தாங்கன்னா எப்படி பேசுவது, ஆங்கிலத்தில் பேசுவது எப்படி அப்படின்னு அந்த குழந்தைங்க அதுல கத்துக்கிறாங்க. அது இன்னும் அவங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு பெரிய உதவியா இருக்கு. இன்னும் அந்த ஹையர் செகண்டரி பிள்ளைகளுக்கு பிராக்டிகல்ஸ் இங்க வச்சே சொல்லி தர்றாங்க. இன்னும் ஈஸியா இருக்கு. பிராக்டிகல்ஸ
டிஜிட்டல் வழியா செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் நுட்பமா அதை பாத்துக்க முடியுது, இன்னும் நுட்பமா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பிராக்டிக்கலா நேரடியா போய் செய்யறாங்க. சோ கத்துக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு மாணவர்கள் சொல்றாங்க. இதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் தமிழ்நாடு அங்க போடப்படுகிற திட்டங்களை எப்படி செயல் வடிவத்துக்கு கொண்டு வருகிறார்கள், இங்க பள்ளிக்கல்வித்துறை எப்படி இயங்குதுன்னு பாக்குறதுக்கு வருஷந்தோறும் ஆட்கள் வேற மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க. வந்து இங்க பாத்துட்டு இந்த முறையை, இந்த மெத்தட கத்துக்கிட்டு தங்களுடைய மாநிலத்துல டெவலப் பண்றாங்க. நல்லதானே? ஒரு கூட்டு முயற்சி தானங்க ஒட்டுமொத்த இந்தியாவை டெவலப் பண்ணா. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கத்துக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அந்த வேலையை தமிழ்நாட்டுக்கு கத்துக்கிறாங்க. ஒடிசால இருந்து வர்றாங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றாங்க, பீகார்ல இருந்து வர்றாங்க. அப்ப இது பெருமையா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம், உள்கட்டமைப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள பக்காவா வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கணினிமயமாகுது. இதெல்லாம் தாங்க முடியாம தான் அண்ணாமலை கும்பல் கதறிட்டு கிடக்கு, மோடி கும்பல் பதறிட்டு கிடக்கு. எப்படியாவது எல்லா பள்ளிக்கூடத்தையும் கட்டமைக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தை பூரா புதிய புதிய கட்டடங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா விதமான வகுப்பறைகளும் உருவாக்குறாங்க. இங்க கணினி மயப்பட்டிருக்குது. இது கணினியில பல விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்னு, மேத்தமெட்டிக்கல் கணினிக்கு தனியா லேப், சயின்ஸ் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு தனியா லேப், மொழி தனியா படிக்கிறதுக்கான தனி லேப், அடிச்சு பிரிச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றத நான் சொல்லல, நமக்கு எப்பயுமே நல்லது செய்யாத தந்தி டிவி சொல்லுது. அவங்க ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல போய் ஆய்வு செய்து இந்த இதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, கல்வி தரத்தோடு உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இதை கெடுக்க 1000 ஆரிய கைக்கூலி படைகள் வரும். அதுக்கு எதிராக நின்று சமர் செய்யறதா நம்ம வேலை தோழர்களே.